வணக்கம். இன்னைக்கு நான் குட்டி கதை சொல்ல வரலங்க. ஒரு மாமனிதரின் வரலாறு சொல்ல வந்திருக்கிறேன். நம்ம ஹீரோ ஒரு தேங்காய் வியாபாரியுடைய பையனுங்களாம். அந்த காலத்துலலாம் திண்ணைப்பள்ளி தான் இருந்துச்சுங்களாம். அந்த திண்ணைப்பள்ளியை நடத்திட்டு இருந்தவர் வேலாயுதம்ட்டு. அவருடைய திண்ணைப்பள்ளியில் 5 வயசில் நம்ம ஹீரோவை கொண்டு போய் சேர்த்தாங்களாம். அந்த திண்ணைப்பள்ளி அவருக்கு பிடிக்கவே இல்லைங்களாம். ஏன்னா அந்த திண்ணைப்பள்ளியில் படிக்காத குழந்தைங்களை போட்டு நல்லா அடிப்பாங்களாம். இப்போ ஹீரோ வளர்ந்துக்கிட்டே வந்தாருங்களாம். சத்ரிய வித்யாசலா என்ற கட்டணமில்லாத பள்ளியில் 6வது சேர்த்தாங்களாம். அந்த காலத்துலலாம் கரும்பலகை தாங்க, அதாவது ஸ்லேட்டு. நம்ம ஹீரோ பரீட்சை எழுதிட்டு இருந்தாருங்களாம். அப்போ திருதிருப்புன்னு ஆசிரியர் நீ பக்கத்து ஸ்லேட்டில் இருந்து பையனை பார்த்து நீ எதுக்கு எழுதுற அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாருங்களாம். அவரை அடிக்கவும் செஞ்சாருங்களாம். அப்போ நம்ம ஹீரோ சொன்னாருங்களாம், இல்லை நான் அந்த மாதிரி செய்யவே இல்லை அப்படின்னு சொன்னாருங்களாம். நீங்கள் வேணுமா என்னோட கரும்பலகையை பாருங்க அப்படின்னு சொன்னாருங்களாம். அப்போ அந்த பக்கத்து பையனுடைய கரும்பலகையை வாங்கி ஆசிரியர் பார்த்தாருங்களாம். அப்போ பார்த்தப்போ என்ன தெரிஞ்சதுன்னா, பக்கத்து பையன் எழுதின பதில்கள் எல்லாமே தப்பு. நம்ம ஹீரோவுடைய கரும்பலகையை பார்த்தாருங்களாம். அப்போ அந்த பதில்கள் எல்லாமே சரியா இருந்துச்சுங்களாம். ஆசிரியருக்கு ரொம்ப தர்ம சங்கடமா ஆயிடுச்சான். அந்த ஆசிரியர் நம்மளுடைய ஹீரோவை கட்டி அணைச்சு, நான் தெரியாம தப்பா நினைச்சிட்டேன்ப்பான்னு சொன்னாருங்களாம். வருத்தமும் பட்டாருங்களாம். இதுதான் அவருடைய பள்ளி பருவமா. நம்ம ஹீரோக்கு படிப்பில் அக்கறையே இல்லைங்களாங்க. அவருக்கு சடுகுடு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்குமா. அவருடைய நண்பர்களோட விளையாடினா உலகத்தையே மறந்துடுவாருங்களாம். நண்பர்களுக்கும் இவர் ஆடுற விளையாட்டு ரொம்ப பிடிச்சதுனால இவர் பேச்சுக்கு அங்கே மரியாதை இருக்குமா. இவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்பாங்களாம் நண்பர்கள். திருவிழா நேரத்தில் நம்ம ஹீரோவை பிடிக்கவே முடியாதுங்களாங்க. தன்னுடைய நண்பர்களோட அந்த திருவிழாவை ரொம்ப சந்தோஷமாக கழிப்பாருங்களாம். அங்கே எங்கன்னு போவாருங்களாம். நம்ம ஹீரோட ஊர் திருவிழா வந்துச்சுங்களாம். அப்போ வில்சன் என்றவர் கலை நிகழ்ச்சி நடத்திட்டு வந்தாருங்களாம். அப்போ மக்கள் எல்லாம் அவருடைய நிகழ்ச்சியை பார்த்து ரொம்ப நெகிழ்ச்சியாகி ரொம்ப சந்தோஷமாகி அவருக்கு மலர் மாலை சூட்டினாங்களாம். நம்ம ஹீரோ என்ன பண்ணார் தெரியுங்களா? குடுகுடுன்னு ஓடி போய் அவர் கழுத்துக்கு முறுக்கு மாலை போட்டுட்டாருங்களாம். முறுக்கு மாலை போட்டோன்னு வில்சனுக்கு ரொம்ப அசிங்கமாக ஆயிடுச்சுங்களாம். என்னடா சாப்பிட்ற பொருள் முறுக்கு மாலையை போய் போடுறாரேன்ட்டு. அது மட்டும் செய்யாமல் ஹீரோ என்ன பண்ணாருன்னா, ஒரு முறுக்கை உடைச்சி வில்சனுடைய வாயில் டக்குன்னு வச்சுட்டாருங்களாம். அந்த மாதிரி வச்சு முடிச்சப்புறம் வில்சன் அந்த முறுக்கை ருசிச்சு தான் பார்க்கணும், வேற வழி இல்லைங்களாம். ருசிச்சு பார்த்தாருங்களாம். முறுக்கு அவ்வளோ சுவையாம். வில்சனுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் வந்துச்சான். அவர் மேலே கோவம் எதுவுமே வரலையாம். அவ்வளோ சிரிச்சுக்கிட்டே அந்த முறுக்கை சாப்பிட ஆரம்பிச்சாருங்களாம். நம்ம ஹீரோவை கட்டி அணைச்சாருங்களாம். இது ரொம்ப அழகான நிகழ்வுங்க. நம்ம ஹீரோ இது மட்டும் பண்ணலங்க, பள்ளி நாடகங்கள்ல கலந்துக்கிட்டாருங்களாம். அந்த நாடகங்கள்ல சிவன் உடைய வேஷத்தை போட்டாருங்களாம். அவர் தத்ரூபமா சிவனாவே மாறிட்டாருங்களாம். எதிர்க்க இருந்த பையனை காலாலே எட்டி உதைச்சு துன்புறுத்திட்டாருங்களாம். அவரோட நடிச்ச பையனை உண்மையாவே எட்டி உதைச்சதுனால நாடகம் பாதியிலே நின்றுடுச்சு. பார்வையாளர்கள் ரசிச்சு கைத்தட்டினாங்களாம். இந்த நிகழ்வுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம ஹீரோ நாடகத்தை நேசிச்சாரு, அந்த கதாபாத்திரமாவே மாறிட்டாரு. ஒரு நாள் நம்ம ஹீரோ முட்டையை நடனம் ஆட வச்சாருங்களாம் நண்பர்களுக்கிடையே. நண்பர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமா. அவர் எப்படி அந்த முட்டையை நடனம் ஆட வச்சாரு தெரியுங்களா? அந்த முட்டையை ஓட்டை போட்டு அதில் இருக்கிற மஞ்சள் வெள்ளை கருவை எடுத்து ஊற்றிட்டாருங்களாம். ஊற்றிட்டு அதில் பாதரசத்தை ஊற்றிட்டு அந்த முட்டையோடைய ஓட்டையை அடைச்சிட்டாருங்களாம். வெயிலில் அந்த முட்டையை வச்சுட்டாருங்களாம். வெயில் ஏற ஏற சூடு தாங்காமல் முட்டை எழும்பி குதிக்க ஆரம்பிச்சதுங்களாம். இப்படி தான் அவருடைய நண்பர்களை புத்திசாலித்தனமாக அவர் சந்தோஷப்படுத்தினாருங்களாம். அப்போவே நம்ம ஹீரோக்கு எவ்வளோ ஞானம் பார்த்தீங்களா? ஒரு நாள் கோயில் யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுங்களாம். யாராலையும் அடக்க முடியலைங்களாம். எல்லாரும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சாங்களாம். அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணார்னா, யானையுடைய சங்கிலியை அதன் முன் தூக்கி போட்டாருங்களாம். யானையும் தன்னுடைய சங்கிலியை பிடிச்சிக்கிச்சுங்களாம். அது சத்திய சங்கிலிங்களாம். அந்த சத்திய சங்கிலி இல்லாததுனால தான் யானை மதம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அது கிடைச்சதுக்கப்புறம் அதோடைய மதம் போயிடுச்சு. சாதாரணமாக யானை இருந்துச்சுங்களாம். இது தெரியாத மக்கள் அலறி அடிச்சுட்டு ஓடினாங்களாம். எப்படி பாருங்க, அந்த நேரத்திலேயே ஹீரோ நம்ம மக்களை காப்பாற்றிருக்கிறாரு. இது மட்டும் நம்ம ஹீரோ பண்ணலங்க. அந்த சின்ன வயசுலேயே தன்னுடைய நண்பனுடைய உதவியோடு அந்த ஊருக்கு திருட வந்த திருடனை காவல்துறையினரிடம் பிடிச்சி கொடுத்தாருங்களாம். எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கிறார் பாருங்க. அப்போவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுதுங்க. போதும் ரொம்ப சுற்றி வளைக்காதீங்க, இவர் யாருன்னு சொல்லிடுங்கன்னு கேட்குறீங்க. இவர் விருதுநகர் மன்ற தலைவராகவும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறாருங்க. இவரை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் செல்ல பேரில் கூப்பிடுவாங்கங்க. கருப்பு காந்தி, பெருந்தலைவர், கர்ம வீரர், படிக்காத மேதை, பீஷ்மர். இந்த மாமனிதர் யாருன்னா நம்மளுடைய தலைவர் காமராஜருங்க. இந்த மாமனிதருக்கு பெற்றோர்கள்
காமாட்சின்னு பேர் வச்சாங்களாம், வீட்டில் செல்ல பேர் ராஜாங்களாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து காமராஜர்ன்ட்டு இவரை நம்ம மக்கள் வந்து அழைத்தாங்களாம். இந்த மாமனிதரை பற்றி நான் பேசுகிறது ரொம்ப பெருமையாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.